ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த துவையல் ரெசிபி வேஸ்ட் டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய இந்த ஆரஞ்சு பழ தோலை வச்சு தான் செய்ய போகிறோம். பொதுவாகவே ஆரஞ்சு பழ சுளையில் இருக்கிறத விட 3 மடங்கு சத்து இந்த ஆரஞ்சு பழத்தினுடைய தோலில் இருக்குது. விட்டமின் சி, நார் சத்துக்கள்லாம் நிறைஞ்சி இருக்கக்கூடிய இந்த தோலை கரெக்டாக நம்ம சுத்தம் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதோடய சத்துக்கள் நமக்கு அப்படியே எடுத்துக்க முடியும். இந்த தோலில் நம்ம டீ, சட்னி, துவையல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள்லாம் இது நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். நம்ம தோலை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை சுடுதண்ணியில் உப்பு கலந்த நீரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்த போகிறோம். பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உப்பு கலந்த நீரில் போடும்போது அது சுத்தமாயிடும். அதுக்கப்புறமா நாம் இன்றைக்கி துவையல் செய்ய ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கும். ஏன்னா இதில் லேசான ஒரு கசப்பு இருக்கிறனால தேங்காய் எண்ணெய் அந்த கசப்பை எடுத்துருங்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து போடுறேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து இதனால் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன். இந்த கருப்பு உளுந்தோட ஒரு 4 வரமிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சி சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகா போட்டு அதுக்கப்புறமா அதிலேயே நம்ம இந்த தோலை நல்லா வதக்கணும். கூடவே நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா கொஞ்சம் உப்பு, புளி, அப்புறம் 2 பல் பூண்டு, காயம், பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து அதையும் நல்லா வேக விடுறோம். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்டு தெரியும். அந்த அளவு வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை இருந்தாலும் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு நல்லா அரைக்கணும். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வெல்லம் போட்டு அரைங்க. அதில் மைல்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும்ல, அதை எடுக்கிறதுக்கு இந்த வெல்லம் யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதுதான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி மாதிரி இனிப்பாலாம் இருக்காது. இந்த ஆரஞ்சு பழ தோலுக்கு தகுந்த மாதிரியான லேசான ஒரு கசப்பு இருக்கும். இது இட்லி தோசையை விட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் சைடிஷாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.